பேசி முடிச்சிருக்கோமா? யாரோட மெமரி? சிஸ்டமோட மெமரி. கரெக்டா? சிஸ்டமோட மெமரிக்கான யூனிட் என்ன? ஒரு பெரிய தண்ணி தொட்டி இருக்கு, அதோட யூனிட் என்ன? இந்த ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு, இந்த தண்ணி பாட்டில் இந்த கிலோன்னு சொல்லுவீங்களா? மில்லி லிட்டர், லிட்டர் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஜிபி, டிபி. சூப்பர். பைட் இல்ல பிட். ஓகே சார். கரெக்டா? 8 பிட் ஒரு பைட், 1024 பைட் ஒரு மெகாபைட், கிலோபைட். ஒரு கிலோபைட் 1024 கிலோபைட், ஒரு மெகாபைட், ஜிகாபைட், டெராபைட். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே. கரெக்டா? அப்போ சிஸ்டமோட யூனிட் வந்து மெமரிக்கான யூனிட் வந்து பைட். சரியா? அப்போ நான் இப்போ எதை பத்தி சொல்ல போறேன்னா, என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் மொபைல். அந்த மொபைல் பத்தின விவரங்களை சிஸ்டம் கிட்ட கொண்டு போய் சொல்லணும். இதுதான் என்னோட வேலை. மொபைல் பத்தின விவரங்களை சொல்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டை பத்தி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஹவுஸ்னு ஒன்று இருக்கு, நான் ஹவுஸ் பத்தின ஒரு விவரத்தை சொல்லணும். அந்த ஒரு விவரம் என்னன்னா, வீட்டோட டோர் நம்பர். வீட்டோட டோர் நம்பர் என்னங்கிறத சொல்லணும். இப்போ எங்க வீட்டோட டோர் நம்பர் வந்து 24/3ன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒருத்தர் வீட்டோட டோர் நம்பர் இருக்கலாமா? இருக்கலாம். அப்போ நான் இதை எப்படி இங்கிலீஷ்ல எழுதுறது? மை டோர் நம்பர் இஸ் 24/3 அப்படின்னு எழுதலாமா? ஒரு ஃபுல் ஸ்டாப். இதுதான் இங்கிலீஷ்ல எழுதுறது. எங்க வீட்டு கதவு எண் 24/3 அப்படிங்கறத நான் இங்கிலீஷ்ல எழுதுறது. இப்போ நான் எதுல எழுதணும்? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எழுதணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எழுதுறது ரொம்ப ஈஸிங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல மறக்கக்கூடாத ஒன்று என்ன தெரியுமா? ஸ்பேஸ் விடக்கூடாது. எந்த இடத்துலையும் இந்த ஸ்பேஸ் வரவே கூடாது. அப்போ நான் டோர் நம்பர்னு எழுதுறேன்னா, டோர் நம்பர் இந்த ஸ்பேஸ் இருக்கக்கூடாது இங்கே. சரியா? டோர் நம்பர் இஸ்க்கு பதிலா ஈக்குவல் டு அந்த வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ, ஃபுல் ஸ்டாப்புக்கு பதிலா செமிகோலன். ஓகே சார். இப்போ டோருக்கு என் போடுறீங்க, அது கேபிட்டல்ல இருக்கு. இப்போதைக்கு நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதி கேபிட்டல் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்மால் போடலாம் போட்டுக்கோங்க. இல்லை சார், அதான் சார் என் ஸ்மாலில் வரணுமா இல்லை அது நீங்கள் அப்படி எந்த கம்பல்ஷனும் இல்லை. ஓகே சார். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது வேற வார்த்தை, அது வேற வார்த்தைங்கிறதுக்காக தான் அப்படி எழுதுறோம். ஓகே சார். ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இஸ்க்கு பதிலாக ஈக்குவல் டு வேல்யூ என்னவோ வேல்யூ அது. இது சரியா? இதே மாதிரி நான் வந்து 10th என்னோட தமிழ் மார்க் என்னன்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ தமிழ் ஈக்குவல்ஸ் டு 94 செமிகோலன். இந்த செமிகோலன் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம்ல இங்கிலீஷ்ல, தமிழ்ல இங்கிலீஷ்ல, அதுக்கு பதிலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல செமிகோலன். இஸ்க்கு பதிலாக ஈக்குவல் டு. இந்த சைடு இருக்கிறது தான் ஆக்சுவல் வேல்யூ. இதுதான் மதிப்பு. இதுதான் பின்னாடி நீங்க ரெஃபர் பண்ண போற ரெஃபரன்ஸ். நான் தமிழ் மார்க்னு ஒன்று சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னு நான் கேட்க போறேன். அப்போ நீங்க 94ன்னு சொன்னீங்க அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. அப்போ இதுதான் ரெஃபரன்ஸ். இதுக்கு பேர் வேல்யூ. இந்த சைடு இருக்கிற வேல்யூவை இந்த சைடு கொண்டு போய் சேர்க்கிறதுனால இந்த ஈக்குவல் டுக்கு பேரு அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இந்த ஈக்குவல் டுங்கிறது அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இது புரியுதா? ரைட் சைடு இருக்கிற வேல்யூவை எடுத்து லெஃப்ட் சைடு வைக்கிறதுனால இதுக்கு பேர் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அப்போ இது வேல்யூ, இது ரெஃபரன்ஸ். ஓ 94ன்னு சொன்னா 96ங்க மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு நான் பின்னாடி மாத்தலாமா முடியாதா? மாத்தலாம். அப்போ இது மாறக்கூடிய ஒரு மதிப்பு. இது மாறக்கூடிய ஒரு மதிப்பு. சரிதானே? அப்போ இது மாறக்கூடிய மதிப்பு. மாறுறதுங்கிறது இங்கிலீஷ்ல வேரியிங்னு பேரு. வேரினா மாறுறது. அதனால இதுக்கு பேரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். இதுக்கு பேரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். இதுக்கு பேரு அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு உண்டான வேல்யூ தான் இது. இதை எங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும்? சிஸ்டமோட மெமரியில கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும். அப்போ சிஸ்டமோட மெமரியில ஸ்டோர் பண்ணணும்னா இது ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு இது ஒரு நம்பர் தானே, நம்பர் வேல்யூ தானே ஸ்டோர் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா தமிழ்ங்கிறது இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிடும். இந்த இடத்துல தமிழ்னு வச்சுக்கணும். ஓகே சார். 94ன்னு அசைன் பண்ணிடும். அப்போ மீதி மெமரி எல்லாம் வேஸ்டா போகுது. சிஸ்டம்க்கு இருக்கிறதோ லிமிடெட் மெமரி, நம்மள மாதிரி அன்லிமிடெட் மெமரி கிடையாது. ஆனா இந்த லிமிடெட் மெமரியில இவ்வளவு மெமரியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நியாயமா? வேஸ்ட் தான். சரி, இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கோமே, அப்போ இப்படியே இதை வந்து சின்ன பாக்ஸா வச்சுக்கணும். சின்ன பாக்ஸா வச்சு 94ன்னு போட்டு தமிழ்ல வச்சுக்குவோம். அப்போதான் மெமரி வேஸ்ட் ஆகாதுன்னு இப்படி மாற்றணும்னா, இப்படி மாத்துறதுல மொபைல் நம்பர்னு ஒன்று அடுத்து நான் ஸ்டோர் பண்ண போறேன். என்னோட மொபைல் நம்பர் அப்படின்னு என் மொபைல் நம்பர் எழுத போறேன். என்னோட மொபைல் நம்பர்னு ஒரு நம்பர் எழுதுறேன், ஒரு 10 டிஜிட் மொபைல் நம்பர் எழுதுறேன். இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க.
சிஸ்டம்க்கு தான் தெரியாதே மொபைல் நம்பர் 10 டிஜிட் இருக்கும், தமிழுக்குன்னா 2 டிஜிட்டோ 3 டிஜிட்லயோ தான் மார்க் இருக்கும். அந்த விவரம் சிஸ்டம்க்கு இருக்குமா? ஓகே சார். இருக்காது. சரிதானே? அப்போ மொபைல் நம்பர்ங்கிற இடத்துல இப்படி சின்ன டப்பாவை ஒதுக்கி வச்சிடும். அப்போ என்னோட 2 நம்பர் தான் ஸ்டோர் ஆகும், மீதி நம்பர் எதுவுமே ஸ்டோர் ஆகாம போகுது. ஒன்று என்னோட மெமரி வேஸ்ட் ஆகுது, இல்லைன்னா டேட்டா மிஸ் ஆகுது. அப்போ இது ரெண்டையும் நான் அவாய்ட் பண்ணணும். அப்போ நான் டைரக்டா நம்பர்னு சொல்லக்கூடாது. நம்பர்னு சொல்லாம நான் சொல்ல போறது ஒரு சின்ன நம்பர் ஷார்ட். நான் சொல்ல போறது ஒரு சாதாரண நம்பர் இன்டிஜர், சுருக்கமா இன்ட். நான் சொல்ல போறது ஒரு நீளமான நம்பர் லாங். நான் சொல்ல போறது புள்ளி வச்ச நம்பர். புள்ளி வச்சதுங்கிறது இங்கிலீஷ்ல டெசிமல், இங்கிலீஷ்ல அதுக்கு டெசிமல் தசம புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஃப்ளோட். புள்ளி வச்ச நம்பர்லயே பெரிய நம்பர், அதுக்கு பேரு டபுள். இது ஒன்னொன்னுக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல சைஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஷார்ட்னா 2 பைட் இருக்கும், இன்டிஜர்னா 4 பைட் இருக்கும், லாங்னா 8 பைட் இருக்கும். இப்படி அப்போ இப்படி மெமரி அலோகேட் பண்ணதுனால டேட்டாவை கரெக்டா போய் ஸ்டோர் பண்ணிடும். அப்போ இதெல்லாம் கீவேர்ட்ஸ். ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், இது எல்லாமே ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ். இந்த வார்த்தையை பார்த்த உடனே, ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த வார்த்தையை பார்த்த உடனே ஓஹோ இவ்வளோ மெமரி அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சிஸ்டம் புரிஞ்சிடும். சரியா? அப்போ நான் இங்கே தமிழ் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்ட்னு எழுதணும். சரியா? இன்ட்னு எழுதுனா ஓஹோ இந்த சைஸ் பாக்ஸ் கேட்டிருக்காங்க, இதை பார்த்த உடனேயே இந்த சைஸ் பாக்ஸ் கேட்டிருக்காங்க. ஓ ஃப்ளோட்னு எழுதிருக்காங்க, அப்போ அதோட கொஞ்சம் பெரிய பாக்ஸ் புள்ளி வச்ச நம்பருக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னு சிஸ்டம் புரிஞ்சுக்கிறோம். சரியா தப்பா? கரெக்ட். சரிதான். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நான் வந்து டோர் நம்பர்ன்றத இன்டிஜர்ல எழுதுறேன்னு வைங்க, சிஸ்டம் இதை 24/3 ஸ்டோர் பண்ணாது. 24/3 டிவைட் பண்ணி, ஏன்னா இது டிவைட் சிம்பிள் தானே, இதை டிவைட் பண்ணி டோர் நம்பர் 8ன்னு சிஸ்டம் ஸ்டோர் பண்ணிடும். அப்படி ஸ்டோர் பண்ணினா சிஸ்டம் கிட்ட போய் நான் வாட் இஸ் மை டோர் நம்பர்னு பின்னாடி ஒரு நாள் கேட்டேன்னா அது என்ன ஆன்சர் சொல்லும்? 8ன்னு சொல்லும், 24/3ன்னு சொல்லாது. ஆனா என்ன சொல்லணும்? 24/3ன்னு சொல்லணும். அப்போ இது பார் சிம்பிள், இது டிவைட் சிம்பிள் இல்ல அப்படின்னு சிஸ்டம்க்கு நம்ம சொல்லணும். அந்த விவரம் சிஸ்டம்க்கு கிடையாது. அப்போ நான் எதையெல்லாம் சிஸ்டம் எடிட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையெல்லாம் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துடணும். எப்போலாம் நம்ம டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறோமோ அதெல்லாம் எடிட் பண்ண கூடாது இல்ல, அப்போ டபுள் கோட்ஸ்ல கொடுத்துடணும், செமிகோலன் கொடுத்துடணும். இங்க அதை இன்டிஜர்னு ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரிங்னு ஸ்டோர் பண்ணணும். ஓகே சார். சரியா? ஸ்ட்ரிங்னா பொதுவா தமிழ்ல சரம்னு அர்த்தம். இப்போ நான் ஸ்ட்ரிங் டோர் நம்பர் அப்படின்னு இதை ஸ்டோர் பண்ணலாம். சரம்னா என்னன்னா பூவெல்லாம் சேர்த்து வச்சா சரம். அதே மாதிரி வார்த்தையெல்லாம் சேர்த்து வச்சு டபுள் கோட்ஸ்ல கொடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஸ்ட்ரிங். எழுத்தெல்லாம் சேர்த்து வச்சு, அப்போ எழுத்தெல்லாம் சேர்த்து வச்சு டபுள் கோட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள நம்பர் கொடுக்கலாம், எழுத்து கொடுக்கலாம், நீங்க என்ன கொடுத்தாலும் தெரியும். உள்ள இருக்கிறதுல சிஸ்டம் கையிட்டாது, அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டு. இல்லை நான் ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு எழுத்து தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எழுத்துங்கிறது இங்கிலீஷ்ல அல்பபெட், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அது பேர் கேரக்டர். கேரக்டர் இப்போ நான் என்னோட இனிஷியல் எழுதுறேன்னு வைக்கல, கேரக்டர் இனிஷியல் ஈக்குவல்ஸ் டு சிங்கிள் கோட்ஸ்ல கே. இது என்னோட இனிஷியல், நான் கேன்னு போட்டுருக்கேன். ஒரே ஒரு எழுத்து சொல்றீங்கன்னா அதுக்கு பேர் கேரக்டர், அதை சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கணும். ஒரு எழுத்துக்கு மேல அது எழுத்தோ நம்பரோ இல்ல காம்பினேஷன் ஆஃப் ஆல்பபெட் அண்ட் நம்பர், என்ன ஆல்பா நியூமெரிக் எப்படி இருந்தாலும் சரி, அதை கேரக்டர்னு நம்ம சொல்லணும். அதை ஸ்ட்ரிங்னு நம்ம சொல்லணும். அப்போ கேர் இது எல்லாமே ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், கேர், இது எல்லாத்துக்கும் பேரு, இது எல்லாத்துக்கும் பேர் என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். இதோட சேர்ந்து இன்னொன்று இருக்கு, பூலியன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ பூலியன்னா என்ன அப்படின்னா சில கேள்விகளுக்கு ஒரே பதில் தான் சொல்ல முடியும். நீங்க தமிழா அப்படின்னு கேட்டா ஒண்ணு ஆமான்னு சொல்ல முடியும், இல்ல இல்லன்னு சொல்ல முடியும். அப்போ சில கேள்விகளுக்கு ஆமா இல்லைங்கிற பதில் மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இடங்களுக்கு அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதை ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லலாம், 1 ஆர் 0ன்னு சொல்லலாம். சுவிட்ச் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா, ஏதாவது ஒன்ல தான், ஒரு பொசிஷன்ல தான் இருக்க முடியும். சரியா? அப்போ இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, எனக்கு நான் சிஸ்டம் கிட்ட கொண்டு போய் ஸ்டோர் பண்ற டேட்டா, அதாவது தமிழ் ஈக்குவல்ஸ் டு 94, டோர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 24/3, மொபைல் நம்பர் ஈக்குவல்ஸ் டு இந்த நம்பர், என்னோட இனிஷியல் இது அப்படின்னு நான் சிஸ்டம் கிட்ட கொண்டு போய் ஒரு தகவலை சேர்க்கிறேன்ல, அந்த தகவலுக்கு டேட்டான்னு பேரு. அந்த தகவல் என்ன மாதிரியான தகவல்
மாதிரிங்கிறது இங்கிலீஷ்ல அவர் ஒரு மாதிரி அப்படிங்கிறத எப்படி சொல்றது? அவர் ஒரு மாதிரியான ஆளுங்க. அப்நார்மல் பர்சன் சொல்லலாம். அப்நார்மல்னு சொல்லிடுவோமா? அவர் ஒரு மாதிரியான ஆள், அவர் ஒரு டைப்பான ஆள். டைப். ஓகே சார். இப்படி தானே பேசுவோம். கரெக்டா? அப்போ மாதிரிங்கிறதுக்கு டைப்னு பேர். தகவல் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? டேட்டா. டேட்டா. அப்போ இது எல்லாமே இந்த பூலியன், கேர், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், இது எல்லாமே என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நான் கொடுக்குறேன். நான் கொடுக்கறது இன்டீஜர் டைப், நான் கொடுக்கறது லாங் டைப், நான் கொடுக்கறது கேரக்டர் டைப், நான் கொடுக்கறது பூலியன் டைப் அப்படின்னு சொல்றதுனால இது எல்லாத்துக்கும் டேட்டா டைப் அப்படின்னு பேர். இது எல்லாத்துக்கும் டேட்டா டைப் அப்படின்னு பேர். நான் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுனால அதுல ஸ்ட்ரிங் இந்த டேட்டா டைப்க்கு கீழே வராது. இது எல்லாத்துக்கும் பேரு பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். பிரிமிட்டிவ்னா பிரைமரி, முக்கியமான டேட்டா டைப்ஸ். ஸ்ட்ரிங்கும் டேட்டா டைப் கீழே வரும், அது நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா இது வரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா? புரியுது சார். இதெல்லாம் எதுக்காக படிக்கிறோம்? இந்த டேட்டா டைப் எல்லாம் மெமரி அலோகேஷன். கரெக்ட். மெமரி அலோகேஷன். அப்போ மெமரி அலோகேஷன் நான் எதுக்காக படிக்கிறேன்? ஆப்ஜெக்ட்டை பத்தி படிக்கிறேன். ஆப்ஜெக்ட்ங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். அப்போ ஸ்டேட்டை போய் சொல்லணும். நான் என்னோட மொபைலோட ரேம் வந்து 512 MB அப்படின்னு நான் சொல்லணும். அப்போ இந்த 512ங்கிறத இன்டிஜர்னு நான் சொல்லணும். என்னோட மொபைலோட ஸ்கிரீன் சைஸ், அந்த ஸ்கிரீன் சைஸ் வந்து 5.5 இன்ச்னு சொல்லணும். அப்போ நான் இந்த ஃப்ளோட்னு சொல்லணும். ஃப்ளோட்னு சொல்லலைன்னா இதுக்கு எவ்வளவு மெமரி அலோகேட் பண்றதுன்னு சிஸ்டம்க்கு தெரியாது. அப்போ கண்டிப்பா டேட்டா டைப் வந்து இந்த இதான ரெஃபரன்ஸ் வேரியபிள். ரெஃபரன்ஸ் வேரியபிள்ங்கிறது ஃபியூச்சர்ல நான் என்ன சொல்லி ரெஃபர் பண்ணி அந்த டேட்டாவை வாங்க போறேன். இது ரெஃபரன்ஸ் வேரியபிள், இது ஆக்சுவல் வேல்யூ. இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு எவ்வளவு சைஸ் மெமரி வேணும்னு சொல்றது ஒண்ணு, என்ன டைப்ல இதை நான் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்றது ரெண்டு. ஓகே சார். இந்த ரெண்டையும் சொல்றது தான் டேட்டா டைப். அப்போ வாட் இஸ் டேட்டா டைப்னா, டேட்டா டைப் இஸ் why do we need data type அப்படின்னு கேட்டா, டேட்டா டைப் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் allocating memory for the data whatever I store. அது மட்டும் இல்ல, அது என்ன மாதிரியா அலோகேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் டேட்டா டைப்னு ஒன்று யூஸ் பண்றோம். அப்போ டேட்டா டைப் ஏன் கத்துக்கணும்? ஆப்ஜெக்ட்ங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். இப்போ ஸ்டேட்டை கொண்டு போய் நான் தான் ஸ்பீக்கர், சிஸ்டம் தான் லிசனர். லிசனரோட மெமரியில கொண்டு போய் வைக்கணும். சிஸ்டமோட மெமரின்னு வரும்போது அது அன்லிமிட்டட் மெமரி இல்லை, அது லிமிட்டட் மெமரி. லிமிட்டட் மெமரினா ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்னா டேட்டா டைப். அப்போ டேட்டா டைப் ஏன் கத்துக்கிறோம் அப்படிங்கிறது புரியுதா? புரியுது சார். அப்போ டேட்டா டைப் கத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு ஸ்டேட்டை எப்படி கொண்டு போய் வைக்கிறது தெரிஞ்சு போச்சு. அடுத்து பிஹேவியர் எப்படி கொண்டு போய் வைக்கிறது அதை அடுத்துப்போம். ஓகே சார்.